சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவிக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கலாம்? தாவேகாவுக்கு ஆதரவு என்பது நம்பிக்கை தீர்மானத்தின் ஆதரவு. நம்பிக்கை தீர்மானத்திற்கு இதுவரைக்கும் விப்பு கிடையாதுங்க. எந்த கட்சியுமே விப்பு கொடுக்கல. நம்பிக்கை தீர்மானம் நாளைக்கு வரும்போதுதான் அந்த பொசிஷன் தெரியும். அப்படின்னா திமுக எடுக்கிற முடிவு தான் முக்கியமானது. ஏன்னா அவர்கள்ட்ட எம்எல்ஏ எண்ணிக்கை ஜாஸ்தி. ஒருவேளை அவர்கள் புறக்கணித்தால் வெறும் குரல் ஓட்டெடுப்பு தான் நடக்கும். இவங்க ஆதரவு தெரிவிச்சாலும் தெரிவிக்காததும் குரல் ஓட்டெடுப்பு தான். ஏற்போர் ஆம் என்க, எதிர்ப்போர் இல்லை என்க, இவ்வளவுதான். அப்போ குரல் ஓட்டெடுப்புல நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறியதா தான் அறிவிப்பாரு, சபாநாயகர் அறிவிப்பாரு. அதெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னா அது பெரிய லாங் ப்ராசஸ். எனவே சிவிஎஸ் ஆதரவு கொடுத்திருப்பது என்பது அவர் முரண்பட்டு நிற்கிறார் என்பதை மட்டும்தான் காட்டுகிறதே தவிர அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆதரவு, அந்த ஆதரவுனாலதான் தாவேக அரசு காப்பாற்றப்பட்டது அப்படியான பிம்பம் வராது. இதுல அதிமுகவின் கான்ஸ்டிடியூஷன், தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற பதிவேடுகள் இதையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். அதிமுகவின் கான்ஸ்டிடியூஷன் படி தலைமை என்பது தொண்டர்களால் தீர்மானிக்கப்படுவது. அதற்கு பிறகு தேர்தலாம் நடத்தி தொண்டர்கள் யாராவது போட்டி முன்னு இருக்கான்னு பார்த்து அது இன்னொரு பெரிய லாங் ப்ராசஸ்ங்க. உலகத்துல எந்த கட்சியிலும் இந்த சிஸ்டம் கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற பதிவு அது முக்கியம். அப்படின்னா தேர்தல் ஆணையம் கட்சி பிளவுகளின் போது என்ன முடிவு எடுக்கும்? 3 வகையான மெஜாரிட்டி டெஸ்ட். ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் மெஜாரிட்டி, எம்எல்ஏ எம்பி எண்ணிக்கை யார் யார் எந்தெந்த பக்கம் என்பது. அடுத்தது ஆர்கனைசேஷனல் மெஜாரிட்டி, அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையத்தின் பட்டியல் படி யார் யார் எந்தெந்த அணியில் இருக்கிறாங்கிறது. மூணாவது தான் இந்த பைலா, அதாவது இப்போ கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டணும்னு சொல்றாங்க இல்லைங்களா, பைலா, கான்ஸ்டிடியூஷன். இதை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுக்கிறதே இல்லை. என்ன காரணம்னா அது சிவில் நீதிமன்றத்தோட வேலை, நீதிமன்றத்துக்கு விட்டுரும். ஏற்கனவே சிவில் நீதிமன்றத்துல பழைய அதிமுக வழக்குகளே இன்னமும் நிலுவையில தான் இருக்கு. இப்படியான சூழ்நிலையில் அதுலேயும் பெரிய தெளிவு பிறக்காது. பொதுக்குழு செயற்குழுவில் விவாதித்து, மூடி அரங்கத்திற்குள் விவாதித்து, தோல்விக்கு யார் காரணம், இந்த தோல்வியை எப்படி தவிர்க்கலாம், இப்படி ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் இது எல்லா கட்சியிலையும் நடக்கும், அதிமுகலையும் நடக்கும். இதுதான் சி.வி. சண்முகத்தோட இப்போதைய பிரஸ் மீட்டோட ஒரு தாத்பரியமா, சாராம்சமா நான் உணர்றேன். திமுக ஆதரவோடு என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள் என இபிஎஸ் தெரிவித்ததா சி.வி. சண்முகம் சொல்லியிருந்தாரு. அதே போல கட்சி இப்போ நாங்க பிளவுபடுத்த மாட்டோம் என சொல்லிட்டு ஒரு தரப்பினர் இந்த மாதிரியா கட்சியில இருந்து கொண்டே தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்று தெரிவித்திருப்பது, இதை எப்படி பார்க்கலாம்? அது தாவேகா ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இன்னைக்கு சட்டமன்றத்துல எந்த வரிசையில சீட்டு ஒதுக்குறாங்கன்னு வச்சு முடிவு பண்ணிடலாம். நேற்றுக்கு ஃப்ரீ சீட்டு, யார் வேணாலும் எங்க வேணாலும் உட்காரலாம். முதல் 2 வரிசைகள் மட்டும் அமைச்சர்களும் சீனியர்ஸும் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. சட்டமன்றம் இனிமேல் 5 ஆண்டுகள் நடப்பதற்கு என்ன சீட்டிங்கோ அந்த சீட்டிங்கோட துவக்கம் இன்னைக்கு. அதாவது தாவேகா ஒரு சைடு, திமுக ஒரு சைடு, அதிமுக ஒரு சைடு, அப்படி பிளாக்கா பிரிச்சு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையில போடுவாங்க. அது சபாநாயகர் தான் போட்டிருப்பாரு. அசம்பிளி செக்ரட்டரியேட் அதை கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ அதிமுகல 2 அணி இருக்கு, ஒரு அணி தாவேகாவுக்கு ஆதரவு தருது என்பதை சபாநாயகர் ஒத்துக்கொள்வதாக இருந்தால் இன்றைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேயே அது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். தனித்தனியாக பிரித்து, அதாவது சிவிஎஸ், எஸ்.பி. வேலுமணி அணிக்கு தனி இடங்களும், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அணிக்கு தனி இடமும் கொடுத்தால் அப்போ நம்ம இதை யூகிக்கலாம். ஆனாலும் கூட அது சட்டபூர்வமானது அல்ல. சபாநாயகரின் நோக்கம் அல்லது சபாநாயகரின் விருப்பம் என்ன என்பதை இதன் மூலமாக நம்ம யூகித்துக் கொள்ளலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு தராசிஷ்யா.